வணக்கம். ஐசிட் வழங்கும் பூட்ஸ்ட்ராப் CSS ஃப்ரேம்வொர்க். லாஸ்ட் டுட்டோரியலில் நாம் இந்த கார்சலை பற்றி பார்த்தோம். இப்போ இதில் வந்து என்னென்னா, நான் சொன்ன மாதிரி நீங்கள் பூட்ஸ்ட்ராப்பை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் அவங்க ஏற்கனவே மாடல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த மாடல்ஸை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். அந்த கோடிங்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அந்த இடத்துல அந்த டேட்டாவை மட்டும் மாற்றிட்டிங்கன்னா போதும். சரிங்களா? ஸோ இப்போ அதில் நம்ம பார்த்தது வந்து இந்த கார்சல் மாடல் பற்றி பார்த்தோம். இது நான் சொன்ன மாதிரி இந்த வியூ பேஜ் சோர்ஸ் போயிட்டு இதை அப்படியே காப்பி பண்ணி நம்ம நம்மளுடைய பாடியில் என்க்ளோஸ் பண்ணிடுறோம். ப்ளஸ் அது கூடவே வந்து இன்னும் ஒரு CSS வந்து இவங்க எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்காங்க. அதான் வந்து கார்சல் CSS, ரைட்? ஸோ இந்த கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த CSSோட இது வந்துடும். இல்லை நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க இல்லையா, bootstrap.zip ஃபைல் ஒன்று டவுன்லோட் பண்ணிங்க இல்லையா, அந்த ஃபைல்லே வந்து இந்த CSS எல்லாமே இருக்கும். நீங்கள் அப்படியே எடுத்து போட்டிங்கனாலும் சரி, இல்லை இந்த மாதிரி வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கனாலும் சரி, ஜஸ்ட் கண்ட்ரோலே கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு இதே நேமில் carsal.css நேமில் உங்கள் CSS ஃபைல் உள்ள ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிவிடுங்க. அந்த ஃபைலை இங்கே லிங்க் பண்ணிவிடுங்க, ரைட்? ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஃபஸ்ட்டு இந்த carsal.css இந்த ஃபைலை வந்து லிங்க் பண்ணிவிடுங்க. அடுத்தது இங்கே எங்கே இமேஜ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க இமேஜ், ரைட்? இதுதான் வந்து போயிட்டுருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து டேட்டா -srcன்னு இருக்கும் இல்லையா? ஸோ அதை அப்படியே டெலீட் பண்ணிவிடுங்க. அந்த இதில் தூக்கிட்டு ஜஸ்ட் src ஈக்குவல்ஸ் உங்களுடைய இமேஜஸில் என்ன பேர் கொடுத்துருக்கீங்களோ. இப்போது என்னுடைய இமேஜஸில் இதெல்லாம் வச்சுருக்கேன், ரைட்? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா PHP டியூட்டோரியல் இமேஜஸ் உள்ள 3 ஃபைல் வச்சுருக்கேன், ரைட்? ஃபைல் எல்லாமே வந்து மினிமம் 1200 பிக்சல் வித் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு எல்லா ஸ்க்ரீனுக்குமே அது ஃபிட் ஆகும். சின்ன ஃபைலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சைஸ் பார்க்க சின்னதாக இருக்கும், இல்லை அது எக்ஸ்பேண்ட் ஆச்சுனாலும் உங்களுக்கு அசிங்கமாக இருக்கும் பார்க்குறதுக்கு, ரைட்? ஸோ மினிமம் 1200 இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் அந்த ஃபைலை மேப் பண்ணி கொடுத்துட்டீங்கனாலே போதுமானது. உங்களுக்கு இமேஜஸில் அந்த ஃபைலை வந்து மேப் பண்ணி கொடுத்துருங்க. பாருங்கள், images/1.png 2.png இங்கே 3.png சும்மா நான் ஒரு நேம் கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை மட்டும் போட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இது வந்துடும், ரைட்? ஸோ இப்போ நீங்கள் அதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேறு பேஜஸ் போகும். நீங்கள் அதை கிளிக் பண்ணனாலும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து மாறிக்கும். ஸோ 2 minutes வெயிட் பார்ப்போம், ரைட்? ஸோ இதே வந்து நீங்கள் JS யூஸ் பண்ணியும் கண்ட்ரோல் பண்ணலாம், ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணியும் கண்ட்ரோல் பண்ணலாம். அதுக்கும் ஃபுல்லாக டேட்டாஸும் அங்கே இருக்குது, ரைட்? ஜாவாஸ்கிரிப்ட்னு சொல்லிட்டு அந்த ஃபோல்டர் உள்ள இதோ இருக்குது பாருங்கள். ஜாவாஸ்கிரிப்டுக்குள்ளே எப்படி அந்த கார்சல்லாம் யூஸ் பண்ணுறது அப்படின்ற டேட்டாஸ்லாம் இருக்கும். பட் மோஸ்ட்லி நம்ம இதுக்கெலாம் போக வேண்டிய அவசியமே இருக்காது. மேக்ஸிமம் வந்து நம்ம இதிலே பண்ணிக்கலாம், ரைட்? இது பாருங்கள், கார்சல் இது இருக்குது பாருங்கள். ஸோ இது எப்படி நம்ம எப்படி எந்த இதில் கொடுக்கறது அப்படின்றத பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜென்ரலி நம்ம அது மட்டும் தான் கார்சல் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம CSSஏ யூஸ் பண்ணிட்டா போதுமானதாக இருக்கும், ரைட்? அதுக்கு அடுத்தது வந்து ரொம்ப இன்னொன்று அடிக்கடி யூஸ் பண்ணுறது வந்து வெல் யூஸ் பண்ணுவோம். ஸோ வெல் யூஸ் பண்ணோம்னா CSSல அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஒன்று இது எல்லாமே வந்து டிசைனிங் தான். நம்ம ஸோ இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்ன்றது வந்து நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். நீங்கள் டிசைட் பண்ணி அதை வச்சு ஒர்க் பண்ண வேண்டியது தான். ப்ளஸ் வந்து முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது எல்லாமே வந்து அழகுபடுத்துறது இருந்தாலும் நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது கிளாஸ் ஈக்குவல்ஸ் ரோ போடணும், கிளாஸ் ஈக்குவல்ஸ் கண்டெய்னர் போடணும். அதுக்கப்புறம் ஒரு மீடியாவும் ஒரு எலமெண்ட்டும் எவ்வளோ வித்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணணும். ஸோ இப்போ வெல்ஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வெல்லுக்குன்னு ஒரு ஆக்ஷன்ஸ். ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு லுக் கொடுக்கும், ரைட்? இப்போ பார்த்தீங்கன்னா div class equals well, இப்போ இதை ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணி இதை வேணால் டெலிட் பண்ணிடலாம். கார்சல் பார்த்தாச்சு. கார்சல் இன்னொன்று முக்கியமாக சொல்ல வேண்டியது, இது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஸ்க்ரீன் சைஸ்க்கு அட்ஜஸ்ட் ஆகிடும். இந்த கார்சல் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஸ்க்ரீன் சைஸ்க்கு அட்ஜஸ்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள், இந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி இது தானாக வந்துடும், ரைட்?
ஸோ இதெல்லாம் வந்து ப்ரீ டிஃபைன்டு. இப்போ அன்சிமேட்டிக் யூஸ் பண்ணிங்கன்னா இதெல்லாம் இருக்காது. இதெல்லாம் வந்து ப்ரீ டிஃபைன்டு. ஸோ இப்போ உங்களுடைய கஸ்டமர் யாரை கேட்குறாங்கன்னா நீங்கள் டேரெக்டாக இதெல்லாம் போட்டு கொடுத்தா இதில் வந்து ஒரு பார்க்கும்போது ஒரு சைட்டுக்கு வந்து ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும். ரைட், இப்போ இதெல்லாம் டெலீட் பண்ணிடலாம். ஜஸ்ட் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த கோடை காப்பி பண்ணுங்கள், பேஸ்ட் பண்ணுங்கள், உங்களோட வேரியபிளை வந்து அங்கே மாற்றிக்கோங்க. எவ்ரிதிங் வில் ஒர்க் ஃபைன். ரைட், இதை டெலீட் பண்ணிவிடுவோம். இதை பேஸ்ட் பண்ணுவோம். வெல்ஜி திஸ் இஸ் அ வெல். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு கண்டெய்னர் டேக் போட்டுக்கோம். ஸோ உங்களுக்கு எல்லா எலமெண்ட்டுமே வந்து சென்டராக இருக்கும். கண்டெய்னர் /div. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு தனி ஒரு பாக்ஸாக வரும். ரைட், இப்போ இதுக்கு வந்து நீங்கள் கோடிங்கும் எழுதிக்கலாம். இதுக்கு வந்து உங்கள் வெளில தான் யூஸ் பண்ணணும்னு நீங்கள் ஒன்றும் அவசியம் கிடையாது. நீங்கள் கோடிங்கும் எழுதிக்கலாம். பட் இதெல்லாம் வந்து ஜென்ரலாக யூஸ் பண்ணுறதுன்றதுனால இதுக்கெலாம் வந்து தனியாக ஏற்கனவே ப்ரீ டிஃபைன்டாக இருக்கும். நீங்கள் தனியாக எதுவும் எழுத வேண்டிய அவசியம் இருக்காது. ரைட், பேஜ் ஹெடர் இதெல்லாமே வந்து சும்மா ஒரு என்ன சொல்கிறது, ஹவ் யூ மேக் த ப்ரெசன்டேஷன் நைஸ், அதுதான் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பிரெட் கிரம்ஸ்லாம் நீங்கள் கொண்டு வரீங்க. இப்போ இந்த மாதிரிலாம் கொண்டு வரீங்கன்னா இதெல்லாம் இந்த மாதிரிலாம் கொண்டு வரலாம். ரைட், பிரெட் கிரம்ஸ்ன்றது முந்தின பேஜில் என்ன இருக்குது, அதுக்கு அடுத்த இது வரைக்கும் நீங்கள் என்னென்னலாம் பார்த்துட்டு வந்திருக்கீங்க, ஒரு பேஜ்லேருந்து அடுத்த பேஜுக்கு போகும்போது அந்த டேட்டாலாம் வருது இல்லையா, அதான் வந்து பிரெட் கிரம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அலர்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து என்னது டிஃப்ரெண்ட் கலரிங்கில் எப்படி அது அவுட்புட் வரும் அப்படின்றத பற்றி காமிச்சிருப்பாங்க. முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது கிளிஃப் ஐக்கான்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா வெப்சைட் வந்து நல்லாயிருக்கும், பார்க்க கொஞ்சம் பிக்சரைஸ்லாம் நல்லா இருக்கும். இதுக்குள்ள நீங்கள் தனியாக எதுவும் கோடிங்காக எழுத தேவையில்ல. ஜஸ்ட் அப்படியே அந்த ஸ்பேன் கிளாஸ் போட்டு எழுதினீங்கனாலே முடிஞ்சு போச்சு. ரைட், இப்போ நீங்கள் ஃபார்ம்ஸ்லாம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா கூட இதில் ஈஸியாக பண்ணிடலாம். அதெல்லாம் சிஎஸ்எஸில் இருக்கும். ஸோ இப்போ இதில் ஃபார்ம்ஸ் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெரியும். ரைட், இது வந்து இதை ஒன்றும் பண்ணாதீங்க, அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபார்ம் ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்துடும். என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இப்போ இது வந்து ஃபுல் வித்துக்குமே இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படி கேட்குறீங்கன்னா இதெல்லாம் அப்படியே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் இப்போ ஃபுல் வித்துக்கும் போகும். இப்போ இதனுடைய சைஸை வந்து நீங்கள் வெளியே வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிக்கும். இப்போ உதாரணத்துக்கு இங்கே வந்து div class equals column lg-6 column md-6 column xs-12 column sm-12. இப்போ இதுக்குள்ளே ஒரு ஃபார்ம் போட்டோம்னா இப்போ இது கரெக்டாக இந்த 6 இது வரைக்கும் மட்டும் அப்படியே நிற்கும். 6 வரைக்கும் மட்டும் இருக்கும். இப்போ இது 4க்கு வேணும்னா நீங்கள் 4க்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் என்ன அட்வான்டேஜ்னால் நீங்கள் எதுவும் மறுபடியும் புதுசாக எதுவும் எழுத வேண்டியது அவசியம் இல்லை. இப்போ இது வந்து யூசர் நேம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே ஒரு இமெயில் அட்ரஸ் இருக்குது இல்லையா, உங்கள் இமெயில் அட்ரஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இதுக்கு தூக்கிட்டு அப்படியே யூசர் நேம் ரைட், இது அப்படியே போட்டிங்கன்னா உங்களுக்கு யூசர் நேம்னு வந்துடும். இப்போ இது வேண்டாம், இது ரெண்டு வேண்டாம், நீங்கள் தூக்கிடலாம். இப்போ இந்த பட்டன் வந்து உங்களுக்கு ப்ரைமரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பட்டன் கிளாசிக்கல் பட்டன் டிஃபால்ட் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து ப்ரைமரி அப்படின்னு போட்டிங்கன்னா முடிச்சு போச்சு. ஸோ வித்து முதற்கொண்டு உங்களுக்கு எல்லா எக்ஸாம்பிளுமே வந்து இங்கே ஏற்கனவே செட்டில் ஆகிருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இப்போ இதை இதில் பார்த்தீங்கன்னா இது அப்படியே ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறம் இங்கே எதுவுமே வராது. இப்போ இன்கேஸ் இந்த இடத்துல வேறு ஏதாவது டாக்குமெண்ட் இருக்குது அப்படின்னா இது அது கீழே அப்படியே போயிடும்.
நான் காமிச்சித்தரேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா div class equals column LG. இதை அப்படியே நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன், திருப்பி டைப் பண்ணுறதுக்கு பதிலாக. ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். Control V. ஸோ இதுக்கு ஒரு div, இங்கே இன்னொரு div க்ளோஸ் பண்ணணும் கண்டெய்னருக்கு. ஸோ திஸ் இஸ் அ சாம்பிள் டெக்ஸ்ட். சரியா? ஸோ இப்போ இங்கே போட்டோன்னா திஸ் இஸ் சாம்பிள் டெக்ஸ்ட் இந்த சைடில் வருது. இப்போ கண்ட்ரோல் M கொடுத்தேன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக கீழே வரும், அடுத்த பிளாக்ல வந்துடும். இப்போ இதை வந்து நான் மொபைலில் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா இதில் வந்து ஹிடன் ஐஃபன் மொபைல் இந்த இடத்துல தனியாக போட்டுக்குவோம். இதுலேயே கூட போட்டுக்கலாம். டிவ் ஹிடன் ஐஃபன் மொபைல், மொபைலில் மட்டும் ஹைட் ஆகிடும். என்ன கிளாஸ் இது? ஒரு நிமிஷம். ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மொபைல் ஹிடன் ஐஃபன் எஸ்எம், ஹிடன் ஐஃபன் எஸ்எம், ஹிடன் ஐஃபன் எக்ஸஸ். ஸோ ரைட், இப்போ இதில் மட்டும் ஹைட் ஆகிருக்கும். ரைட், அடுத்தது இப்போது இதை வந்து நம்ம டேப்லெட் இதில் பார்த்தோம் அப்படின்னா சிம்மில் வரணுமே. ஸோ அதில் வரல, பட் இதில் வந்துடுச்சு. ரைட், அப்போ 800 வரைக்கும் வரல, இதில் வருது. ரைட், ஸோ இப்போ தான் ஒரு டேப்லெட்டோட அவுட்புட் இதில் அப்படியே க்ளீனாக ஃபுல்லாக நிற்கும்.